தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆன்ஜியோ பரிசோதனை செய்யப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் நலமாக உள்ளார் என்றும் வழக்கமான பணிகளை 2 நாட்களில் மேற்கொள்வார் என்றும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், முதலமைச்சருக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பரிசோதனை பற்றி அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து தொடர்ந்து 3வது முறையாக மருத்துவ அறிக்கையை தனியார் மருத்துவமனை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலை சுற்றல் காரணமாக 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில கடந்த திங்கட்கிழமை அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனை அன்றைய தினம் வெளியிட்டிருந்த அறிக்கையில தலை சுற்றல் காரணமாக முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக 2 முதல் 3 நாட்கள் வரை ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனை சார்பில் 2வது முறையாக அறிக்கை என்பது அதே நாளில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் 3வது அறிக்கை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதுல இருதய துடிப்புல சில வேறுபாடுகள் இருந்ததை உறுதி செய்ததாகவும் தலை சுற்றல் இதன் காரணமாகத்தான் ஏற்பட்டிருந்ததாக மருத்துவ குழுவினர் உறுதி செய்திருக்கிறாங்க. குறிப்பா இதய சிகிச்சை மருத்துவர் டாக்டர் செங்குட்டுவேலு அவர்களுடைய தலைமையின் கீழான மருத்துவ வல்லுநர் குழுவுடைய அறிவுரையின்படி இந்த இருதய துடிப்பு மாறுபட்ட இருதய துடிப்பை சரி செய்வதற்கான சிகிச்சை முறையை சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் சார்பில் இன்று காலை வழங்கப்பட்டதாகவும் குறிப்பாக ஆஞ்சியோகிராம் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் இந்த ஆஞ்சியோகிராம் சோதனையிலையும் அந்த இயல்பான ஒரு சூழலே முதலமைச்சருக்கு இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தற்போதைய சூழல்ல நலமாக இருப்பதாகவும் வழக்கமான பணிகளை 2 நாட்கள்ல மேற்கொள்வார் எனவும் இந்த செய்தி குறிப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஓய்வுல இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில இருந்தவாறு தன்னுடைய அலுவலக பணியை கடந்த 2 நாட்களாக மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி.